கச்சத்தீவை பொறுத்தளவுக்கு நேற்றைக்கு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள், மரியாதைக்குரிய திரு ஜெய்சங்கர்ஜி அவர்கள் ரொம்ப தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார். சென்னையில் எப்போ கூட்டம் நடந்தது, அப்போ சீஃப் செக்ரட்டரி யார் கலந்துக்கிட்டாங்க, அதே போல் வெளியுறவு செயலாளர் இங்கே வந்து கலந்துக்கிட்டார், அதே மாதிரி இலங்கையினுடைய வெளியுறவு செயலாளர் கலந்துக்கிட்டது, சீஃப் மினிஸ்டர்னுடைய நாலேஜ் இருக்குது, சீஃப் மினிஸ்டர் ஒப்புதல் இருக்குது. அப்போதைய சீஃப் மினிஸ்டர் திரு கருணாநிதியுடைய ஒப்புதலோடு தான், திமுக தலைவருடைய ஒப்புதலோடு தான் கச்சத்தீவானது தாரை வார்க்கப்பட்டிருக்குது. இந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதன் விளைவாக தான் இன்றைக்கு நம்மளுடைய மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். 2004 நான் சின்ன டேட்டா சொல்கிறேன். 2004 2014 அந்த 10 வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள், இந்திய தமிழக மீனவர்கள் இலங்கை இராணுவத்தால் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அப்போ ஆட்சியில் இருந்தது யார்? இதே யூபிஏ, இதே காங்கிரஸ், இதே திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் இந்த கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததன் விளைவாக நம்மளுடைய மீனவர்கள் இன்றைக்கும் கூட அவர்கள் அந்த இன்றைக்கு கூட அவர்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். ஏன்னா மீனவர்களுடைய இந்த கச்சத்தீவு போய் அங்கே வலைகளை உலர்த்துவது, கச்சத்தீவில் போய் ரெஸ்ட் எடுக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியை காங்கிரஸ் அரசாங்கம் தாரை வார்த்து கொடுத்தது. அது திமுகவினுடைய துணையோடு தாரை வார்த்து கொடுத்ததின் விளைவாக இன்றைக்கு நம்மளுடைய மீனவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்றால் உண்மையிலே கச்சத்தீவு திமுக பண்ணல. அப்பொழுது காங்கிரஸ் இந்த தமிழக அரசின் பாதிப்பை கேட்காமலே செய்ததான் உண்மை. இதை பற்றி பல முறை கலைஞர் அவர்களும் எங்கள் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் தெளிவாக பேசியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ எலெக்ஷன் வந்தோடனே மோடிக்கு தமிழ் பாசம், தமிழ் என் தாய்மொழி இல்லைன்னு வருத்தம் இதெல்லாம் சொல்கிறாரு. ஏன்பா 10 வருஷமாக நீ தான் பிரதமராக இருந்த? 10 வருஷமாக பிரதமராக இருந்த மோடிக்கு கச்சத்தீவு பிரச்சனை தெரியலையா? அவர் நண்பர் திரு அதானிக்கு சிறப்பாக இந்திய அம்பாசிடர் அனுப்பிச்சு இலங்கையில் துறைமுகம் கட்டுறதுக்கு பணியை எங்கள் அதானிக்கு கொடுங்கள்னு கேட்க தெரிஞ்சதில்ல மோடி. அப்படி கொஞ்சம் கச்சத்தீவு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. அப்போது தேர்தல் வந்தால் நீங்கள் என்ன வேணால் நடிப்பீங்க. தமிழ்நாடு மக்கள் ஏமாளிகள் இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு எப்போது ஏமாற மாட்டார். உண்மையிலே கச்சத்தீவு மீது அக்கறை இருந்தால் நீ 10 வருஷத்தில் பண்ணியிருக்கணும். உங்கள் அடிமை ஆட்சி இருந்த அதிமுக இருந்த அப்போ நீ பண்ணியிருக்கணும். எடப்பாடி என்ன பண்ணார்? இருந்தார், கேட்டாரா? மோடிகிட்ட கேட்டாரா? இல்லையே. இது என்ன அர்த்தம்? தேர்தல் வந்தால் எல்லாம் நடக்கும். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அப்போது இந்த முதல்வரிடம் ஆலோசனை நடத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி இல்லை, தவறு இல்லை. பாரு, தேர்தல் வந்தோடனே வேண்டுமென்று பொய்யா சொல்கிறாங்க. அதாவது இன்னைக்கு கூட போட்டு சொன்னாங்க. அதாவது 5ஆம் தேதி ஆர்டிஐ கேட்குறாரு. என்ன 4 ஒர்க்கிங் டேஸில் ஆர்டிஐக்கு அண்ணாமலைக்கு ரிப்ளை வருது. சாதாரண மனுஷனுக்கு 3 வாரம் 4 வாரம் ஆகுது. அப்போ தேர்தல் வந்தோடனே எவ்வளோ சுறுசுறுப்பாக ஆர்டிஐ நடக்கிறது. இது வரைக்கும் ஆர்டிஐயில் நாங்கள் கேட்குறோம், பிஎம் கேர் ஃபண்ட் ஆச்சு, அதை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கன்றோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு செய்தியும் வரவில்லை. அதாவது பாருங்கள், இப்போது இந்த தேர்தல் நம்ம தேர்தலா இப்போது நம்மளை பற்றி பேசுவாங்க மோடி. அடுத்தது கர்நாடகா போட்டால் நம்மளை பற்றி மறந்துட்டு கர்நாடகா பிரச்சனை பற்றி பேசுவாங்க. அப்புறம் ஆந்திரா போனால் ஆந்திரா பிரச்சனை பற்றி தான் பேசுவாங்க. அதாவது எப்படியாவது தோக்க போகிறோம்னு தெரிகிறது. தேவையற்றதை பேசிவிட்டு வாக்குகளை திசை திருப்புவதே மோடியின் பழக்கம். டிசம்பர் மாதம் வந்தாலே சென்னை மக்கள் பயப்படுகிறார்கள். வெள்ளம் எங்கள் வீடை சூழ்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் குற்றம் சுமத்துறாரு. அது அன்புமணி ராமதாஸ்க்கு ஒரே ஒரு வேண்டுகோள். நாங்கள் வெள்ளத்தில் கஷ்டப்பட்டோம், நீங்கள் வந்தீங்களா? சென்னையில் தான் உங்கள் வீடு இருக்குது, நீங்கள் எங்கள் வெள்ளத்தில் பார்த்துக்கலாமே. அப்போல்லாம் வராத ராமதாஸ் எங்கள் தேர்தல் சமயத்தில் பேசுகிறீங்க. நீங்கள் போய் அவங்க பொண்டாட்டிக்கு ஓட்டு கேளுங்க. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப